ஹாய் ஹலோ வெல்கம் டு ப்ரிகாஸ் vlogs. இன்றைக்கி உங்கள் கூட நான் என்ன ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் தெரியுமாங்க. நம்ம ஊர்லெலாம் நல்லா துணிகளை நல்லா அடித்து துவைச்சி நல்லா காய போடுவோம் இல்லையா. ஆனால் நான் இங்கே சிங்கப்பூர் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி மெத்தடில் தாங்க துணியே காய போடுறாங்க. அதாவது இந்த மாதிரி போல் மாதிரி இருக்குது, அதில் ஒரு 5-6 பேம்பு போல் மாதிரி கொடுத்துட்றாங்க. அதில் நம்ம துணியை காய வச்சு இது வெளியே காற்றாட தொங்க போட்டுடுறாங்கங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குதுல்ல, எல்லா ஃப்ளாட்ஸ்லேயுமே இந்த மாதிரி தான் போட்டுறாங்க. ஆனால் எனக்கு இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லைங்க. என்னோடய கிச்சனில் இருந்தும் இப்படி தான் இருக்குது பார்த்தீங்களா. மேலே ஃப்ளாட்டில் உள்ளவங்களோட டிஷர்ட் என்னோடய இதில் கீழே விழுந்து கிடக்குது. பாவம், அவங்களும் கேட்கவும் இல்லை. எனக்கும் அதை இங்கேருந்து பேம்பு மூலமாக எடுக்கிறதுக்கும் பயம், அப்படியே விட்டாச்சு. ஆனால் நாங்கள் எடுத்துருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு கிச்சனில் இந்த மாதிரி போல் கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி எனக்கு வெளியிலையும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்கிறதுனால நான் தப்பிச்சிட்டேங்க. இல்லைன்னா டெய்லி எனக்கு துணி காய போட்டு எடுக்கிறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்கும். எங்கள் வீட்டில் எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி ஒரு ட்ரையர் ஸ்டாண்டும் கொடுத்துருந்ததுனால நான் தப்பிச்சிட்டேன். அதோ இந்த மாதிரி எங்கள் சைடில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி பேம்பு போல்ஸ் வெளியே வைக்கிறதுக்கான ஃபெசிலிட்டியும் வச்சுருக்குறாங்க. அதனால் தப்பிச்சிட்டேங்க. சிங்கப்பூர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சொல்லுங்கள், நீங்கள் எப்படி உங்கள் துணியெல்லாம் காய போடுறீங்கன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.